காசு தொடர்பாக பிரெஞ்சில் கதைப்போம். காசு அல்லது பணம், l'argent, வருமானம், le revenu, சம்பளம், le salaire, செலவுகள், les dépenses, சேமிப்புகள், les économies, budget, le budget, வங்கி, la banque, கணக்கு, le compte, பண எடுப்பு, le retrait, பண வைப்பு, le dépôt, வங்கி அட்டை, la carte bancaire, நோட்டு அல்லது தாள்காசு, le billet, நாணயம், la pièce, bill, la facture, விலை, le prix, செலவு, le coût, வாங்குதல், l'achat, விற்றல், la vente, கடன், le crédit, கடன் பாக்கி, la dette. இப்போ சில வாக்கியங்கள் பார்ப்போம். என் பர்ஸில் பணம் உள்ளது. J'ai de l'argent dans mon portefeuille. நான் ஒவ்வொரு மாதமும் சம்பளம் பெறுகிறேன். Je reçois mon salaire chaque mois. நான் என் செலவுகளுக்கு ஒரு பட்ஜெட் போடுகிறேன். Je fais un budget pour mes dépenses. நான் எதிர்காலத்திற்காக பணம் சேமிக்கிறேன். J'économise de l'argent pour l'avenir. எனக்கு வங்கியில் ஒரு கணக்கு உள்ளது. J'ai un compte à la banque. நான் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறேன். Je retire de l'argent au distributeur. இந்த பொருளின் விலை அதிகமாக உள்ளது. Le prix de ce produit est élevé. நான் இன்று பில் செலுத்தினேன். J'ai payé la facture aujourd'hui. நான் ஒரு புதிய தொலைபேசி வாங்கினேன். J'ai acheté un nouveau téléphone. எனக்கு ஒரு கடன் திருப்பி செலுத்த வேண்டியிருக்கிறது. J'ai une dette à rembourser. உங்களுக்கான கேள்வி, நான் கார் வாங்குவதற்காக காசு சேமிக்கிறேன். இதை ஃப்ரெஞ்சில் எப்படி எழுதுவோம்னு சொல்லி எனக்கு நீங்கள் கமெண்டில் எழுதுங்க. என்னட்ட கூது ஃபான்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க.